ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 46க்கான எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சன் டீம் ஃபுல்லாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஓவராக வந்துட்டு பில்டப் பண்ணிட்டு வழக்கம் போல். அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு பாட்டு போடுறாங்க, எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு மிச்சம் இருக்கிற 2 டீம்கிட்டையும் கேட்டுட்ருக்குறாங்க. மாஃபியாஸ், ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் யூனிஃபார்மெல்லாம் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க, எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். ஆனால் கிச்சன் டீம் ஒருத்தர் கூட வந்துட்டு யூனிஃபார்ம் போடலையே, நீங்களாம் ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே விக்ரம் வந்துட்டு ஜாக்கெட் போடுங்க, ஜாக்கெட் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா இவங்களெல்லாம் பார்த்து சொல்ல, டெய்லர்கிட்ட இப்போ தான் அளவு கொடுத்துருக்கோம், நாங்கள் டெய்லர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு வரோன்னு நக்கலாக வந்துட்டு திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் விக்ரம் சாண்ட்ரா கிட்ட கேட்க, சாண்ட்ரா வந்துட்டு நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு பில்டப் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் தப்பு பண்ணால் மட்டும் அதை கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்துட்டு என்னென்ன இழுத்து போடணுமோ போடுறாங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் கொஞ்சம் நஞ்சம் பிடிச்சது கூட வந்துட்டு பிடிக்காமல் போயிடும் போல இருக்கு இவங்க பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும்போது. அப்புறம் கனிவுக்கும் சாண்ட்ராக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. சாண்ட்ரா வந்துட்டு வேணும்னே அந்த ஜாக்கெட் போடாமலே சுற்றிட்டுருக்குறாங்க. நீங்கள் இப்படி மாதிரி போடாமல் இருக்கிறது தப்புன்ற மாதிரி கனி சொல்லியும் கூட வந்துட்டு சாண்ட்ரா ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. டீமில் இருக்க மிச்ச பேரையும் வந்துட்டு சாண்ட்ராக்கு எடுத்துகிட்ருக்குறாங்களாம். உடனே கனிக்கிட்ட போயிட்டு எல்லாருமே கனிக்கு அப்போஸாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கனி முதல்ல இப்படி பேசுனாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இப்போ மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு ஒன்று கூடி பேசிகிட்டு இருக்கிறேங்க. வேணும்னே வந்துட்டு சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இவங்க அப்போ தான் வந்துட்டு பூண்டு உரிக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே அங்கங்கே எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. க்ளீனிங் டீமான விக்ரம் மாஃபியாஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்பயும் இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல நல்லா இருக்க இடம்லாம் போயிட்டு போட்டுட்டு வேணும்னே சாண்ட்ரா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து விக்ரம் செம்ம கடுப்பாயிட்டு, விட்டுருங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, கெஸ்ட்டு கிட்ட சொல்லிக்கலாம், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி கோவமாக ஆயிடுறாரு. அதனால் அந்த இடம் அப்படியே இருக்குது. கெஸ்ட்டையும் வர வச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா தான் கெஸ்ட்டாக வராங்க. எல்லோ சாரியில் அழகாக வந்துட்டு கூட டான்ஸர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களோட சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. செம்மையாக வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வராங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் வாட்டி இதை சொல்லியிருக்கீங்க, தெய்வமே நீங்கள் தான் தெய்வம் அப்படி இப்படின்னு கனி வந்துட்டு அதை கேட்டு சந்தோஷமாக சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பூர்ணிமா வரவேற்றுறாரு. அப்புறம் டிஷர்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லோ கலர் டிஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க பேரோட இது பண்ணி. அப்போ கம்ருதீன் கொடுக்கும்போது, கம்ருதீன் உங்கள் சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. அப்புறம் எல்லோனா வந்துட்டு ஹோப்பு, பாசிட்டிவிட்டி, மங்களகரமான மஞ்சளில் ஆரம்பிக்கிறோன்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னோடய பட ட்ரைலர், நான் வந்துட்டு படம் நடிச்சிருக்கேன், அந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போடுங்கன்னு சொல்ல ட்ரைலர் போட்டு காமிக்கிறாங்க. எல்லோரும் பார்த்து முடிச்சோன்னா விக்ரம் வந்துட்டு பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு யூடியூபர் ஒரு படத்துக்கு வர்றது நான் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது ஒரு யூடியூபராக வந்துட்டு நான் சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அப்புறமா சாண்ட்ரா, திவ்யான்ட்டு எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. அப்புறம் பூர்ணிமா வந்துட்டு நம்ம எல்லோரும் ஒரு கேம் விளையாடுவோம், எல்லோ கேம். எல்லோனா வந்துட்டு இவங்களால வந்துட்டு எனக்கு இவங்கள பார்த்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல, எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும், பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எது, யார் இங்கே இருக்கிறவங்க இல்லை வெளியே இருக்கிறவங்க இந்த கேமில் இருந்தவங்கன்னு சொல்ல உடனே பாரு வந்து சொல்கிறாங்க, திவாகரன் மட்டும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி எல்லோரும் சொல்ல, இல்லை திவாகரனை தான், ஆனால் திவாகரன் இப்போ இல்லாதனால இங்கே இருக்கிறவங்கள வச்சு பார்த்தா கம்மு, அவன் பார்த்தா மட்டும் போதும் எனக்கு எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்மு முகத்தில் பார்க்கணுமே அப்படியே ஒரே புன்னகை தான், அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் கனி பார்த்திங்கன்னா எனக்கு எஃப்ஜே தான், அது மட்டும் இல்லாமல் விக்கல்ஸ்கிட்டே எப்போனா நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சபரி வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாரு. வினோத் பார்த்திங்கன்னா கம்ருதீனையும் அரோராவையும் சொல்கிறாங்க. அரோரா வந்துட்டு துஷார், கம்ருதீன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. அடுத்தது பூர்ணிமா வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எஃப்ஜே டீம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அவங்கள ஃபன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் பாத்ரூம் போங்க, நாங்கள் இங்கே வெளியே நின்று பாட்டு பாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்ல, ஐயோப்பா சாமி அதெல்லாம் வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கிச்சன் டீம் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு என்னென்னமோ வந்துட்டு செஞ்சு கொடுத்து அப்படியே கவனிக்கிறாங்க ஒரு பக்கம்.
வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு பூர்ணிமா ஒரு பக்கம் சொல்லி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பூர்ணிமா வந்துட்டு இந்த டீம்ஸ் 3 டீமுக்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்றது தான் பேச்சு. அதில் வந்துட்டு பாத்ரூம் டீம் என்கிட்ட நல்லாவே நடந்துக்கிட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட்டும் சூப்பராக பண்ணாங்க, அதனால் 2 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணவே இல்லை இந்த மாஃபியாஸ் டீமு, அதனால் அவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது க்ளீன் பண்ணாததுக்கு ஒரு கதை சொன்னீங்க பார்த்தீங்களா, என்ன இருந்தாலும் க்ளீன் பண்ணியிருக்கணும், உங்கள் தப்பு தான் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிடுறாங்க. அப்புறம் கிச்சன் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இது பண்ணாலும் வந்துட்டு அவங்க சாப்பாடு எல்லாருக்கும் தான் சேர்த்து சமைச்சிருக்காங்க, அதனால் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ், இது என்னோட வந்துட்டு பார்வையிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கிச்சன் டீமை பார்க்கணுமே, அப்படியே ஒரே குதூகலமாக ஆயிட்டாங்க. என்னமோ சந்தோஷமாக அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்கின மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ணிமா அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க, பிக் பாஸ் அவரை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இதுங்க போடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பாயிண்ட் வாங்கின மாஃபியாஸே வந்துட்டு அவ்வளோ பில்டப் பண்ணல, இவங்க அவ்வளோ பில்டப் பண்ணி ஒரே பாட்டு பாடின்னு சீன் போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தவங்க வந்து வினோத்தும் அமித்தும் வந்துட்டு கலாய்ச்சி வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிட்டுருக்குறாங்க, பழைய பாட்டு ஒன்று. அப்புறம் விக்ரம் வந்துட்டு கனியை வச்சு ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்துட்டு இது அதுன்னு சொல்லிட்டு பேய் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவங்க கிச்சன் டீமை ஸ்க்ரூப் பண்ணிகிட்ருக்காங்க கனியை வச்சு. இதை பார்த்துட்டு கடுப்பான திவ்யா எல்லோரும் சேர்ந்து நம்மளை இது பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களும் போயிட்டு அதில் கலந்துட்டுருக்காங்களே, கனியக்காங்க வாங்க வாங்கன்னு அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் கனி ஃபுல்லாக ஆக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் வராங்க. 2 டீமும் நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அதில் போய் கலந்துட்டுருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லையா அவங்க அதில் நடிச்சாங்க, நான் இது சின்னதாக இது பண்ணால் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி கனி ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, என்னது இது, இதெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணல, ஏன் அப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க ஒரு பக்கம். அதுக்கு வந்துட்டு எந்த டீமுமே ஆளுங்களும் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் விக்ரம் வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே, இது தானே அது தானே, அதில் தான் பேசி முடிச்சிட்டியா போப்போ அப்படின்ற மாதிரி நக்கலாக வந்துட்டு விக்ரம் வந்து கடுப்பாய் சொல்லிடுறாரு. இதனால வியானா ஒரு பக்கம் அழுதுட்டு போயிடுறாங்க. இங்கே கிச்சன் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கனி வந்துட்டு ஓ அப்படி போதா, அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேணும்னே சாப்பாடை லேட்டாக கொடுக்கணும், சமைச்சிட்டு கொடுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கனி முதல்ல அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ முடியாது, அவங்க தட்டோடு வந்து நிற்கிறாங்க, இப்படி வேணான்னு சொல்கிறது கொடுக்காமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டுட்ருக்காங்க. அதனால் கிச்சன் டீமில் இருக்கிற எல்லாருமே கனிக்கு அகேன்ஸ்டாக ஆயிடுறாங்க. கனி வந்து நான் அந்த டீம்லே இல்லை, இதுக்கு மேலே நான் அந்த டீமில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜி வந்துட்டு நீங்கள் அந்த டீமில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேன், ஆனால் உங்கள் யாருக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிக்கன் வேணும்னு எல்லாம் சொல்ல நான் செஞ்சு கொடுக்குறேன்னு கனி போக, இது எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா கொஞ்சம் ஓதுவாகவே பண்ணிட்டு திரிகிறாங்க. அப்புறம் பாரு நடுவில் வழக்கம் போல் வாய் விட்டுட்டு கிடந்தாங்க. அதுக்கு எஃப்ஜி வந்துட்டு பாரு வந்துட்டிங்களா, இத்தனை நாள் திவாகர் அண்ணன் இல்லைன்றதுனால இப்போ வந்துட்டு புதுசாக கதை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாப்பா வெடலை பிள்ளை எஃப்ஜி இவ்வளோ நாள் உன்னை மிஸ் பண்ணிட்டு தான் சொல்ல, ஆண்டி ஓகே ஆண்டி, பாரு ஆண்டி சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு செம்மையாக நக்கலாக கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம எஃப்ஜி ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபன்னாக போயிட்டுருக்குது. இதுங்க அடிச்சுக்கிறது பார்க்கும்போது கூட வந்துட்டு சிரிப்பாக தாங்க வருது. அடுத்து ஸ்கோர் போர்டு வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் போடுறதுன்னு அதுக்கு ஒரு சண்டைங்க. இந்த சாண்ட்ரா டீம் அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போய் ஸ்கோர் கூட சொல்ல மாட்டாங்களா இவங்க, நாங்கள் 3rd தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. விக்ரம் ஒரு ரம்யாவும் வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு 2 நாளாக போயிட்டுருக்கோம், இவங்க வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இப்படி பில்டப் பண்ணுவாங்களா, அதனால் நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜே கேப்டனாக வந்துட்டு நீங்கள் தான் போகணும், சாண்ட்ரா போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சண்டை வந்துட்டனால சாண்ட்ரா வந்துட்டு அப்போ நீங்கள் இவங்களை ஒப்புச்சப்பனாக வச்சுருக்கீங்களா, இவங்க பேச்சு கேட்க மாட்டிங்களா, நீங்களாம் கேப்டன் இல்லைங்க போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கடுப்பாகி சொல்லி விட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா முன்னாடி நிற்க வச்சுட்டு டீமில் இருக்க எல்லாருமே இவ்வளோ பாயிண்ட் கொடுக்கலாம் அவ்வளோ பாயிண்ட் கொடுக்கலான்னு அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் காண்டான எஃப்ஜே இப்படி சொல்லிடுறாரு. இதை சொன்ன உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து நீங்கள் என்னை இப்படி சொல்லிட்டீங்க, அதனால் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பில்டப் பண்ண, இப்போ என்னங்க தப்பு தாங்க, சாரிங்க, இப்போ என்ன உங்கள் காலில் விழணுமான்னு சொல்லிட்டு உண்மையிலே காலையே தொட்டு கும்பிட்றாரு. வேறு யாராவது இருந்தால் கொஞ்சமாச்சும் கூச்சனாச்சும் போடுவாங்க. இந்த சாண்ட்ரா ரொம்பவே ஓவராக பண்ணுறாங்க. ஒரே ஒரு டாஸ்க்கை பண்ணிவிட்டு இவங்க பண்ணுற பில்டப் இருக்குது பாருங்கள், என்னமோ அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு மாதிரி பில்டப்பாக வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க.
எஃப்ஜே ஒரு கடத்தில் கோவமாயிட்டு சரி இவங்க எப்போ நிறுத்துறாங்களோ நிறுத்திக்கிட்டோன்னு சொல்லிட்டு எஃப்ஜே மேலேயே பழி போட்டனால அமைதியாக போய் அவர் உட்காந்துடுறாரு. ரொம்ப நேரமாக பிக் பாஸ் நீங்கள் சீக்கிரம் எப்போ டாஸ்க் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க எஃப்ஜே போயிட்டு ரம்யா கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் பேசுகிறாங்க. அவங்களும் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு சாண்ட்ராவே வராங்க. வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் 0 தான் கொடுக்குறோம், மாஃபியாஸ்க்கும் 0 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் விக்ரம் வராது, 2 பாயிண்ட் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் கொடுக்குறாரு, 0 பாயிண்ட் ஃபார் சாம்பார் ஸ்குவாட்ஸ் கொடுக்குறாங்க. ரம்யா வராங்க, வந்துட்டு மாஃபியாஸ்க்கு வந்துட்டு 1 பாயிண்ட்டும் சாம்பார் ஸ்குவாட்ஸ்க்கு 0வும் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. இதில் ஓவரால் வந்துட்டு சொல்கிறாரு நம்ம எஃப்ஜே ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸும் மாஃபியாஸ் வந்துட்டு 16 பாயிண்ட்டும் சாம்பார் ஸ்குவாட்ஸ் வந்துட்டு 7 பாயிண்ட்டும் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இதில் பெஸ்ட்டு டீமாக வந்துட்டு மாஃபியா 16 பாயிண்ட்ஸோடு அவங்க தான் பெஸ்ட்டு டீம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கான இது வந்துட்டு சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம். அடுத்தது சாம்பார் ஸ்குவாட்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீமாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேட்ச் ஒன்று கொடுத்து அதை கொடுக்க சொல்கிறாங்க எஃப்ஜே கிட்டே சொல்லி. எஃப்ஜேவும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதையெல்லாம் வந்துட்டு அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் குத்திக்கிட்டே தெரியுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி விட்டுறாரு. அப்புறம் டாஸ்க் வந்துட்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் பண்ண அந்த டீம் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தலைவர் பதவிக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, பெஸ்ட்டு டீம்னும் அனௌன்ஸ் பண்ணுறோன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பிரஜன், திவ்யா, சாண்ட்ரா 3 பேரை வந்துட்டு எஃப்ஜே பேசினதை பற்றி பேசுவாங்க. அப்புறம் என்ன வார்த்தை சொன்னால் இதை சொன்னால் அதை சொன்னான்னு பிரஜன் என்னமோ எடுத்து கொடுக்குறதா, இது சொன்னான் இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா நீ பண்ண அலப்பறைக்கு பண்ணதெல்லாம் தப்பே இல்லைம்மா, இதில் வேறு காலில் விழ வச்சுட்டு நீ பேசுறியாம்மா பேச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. சாண்ட்ரா பண்ண ஆட்டிடியூட் பார்த்து இதுக்கு சப்போர்ட்டு பிரஜன், திவ்யா வேறு கடுப்பாகுது. இவங்க ஒரு கரெக்டாக பண்ணிவிட்டு 10 தப்பாக பண்ணால் அவங்கள மட்டும் எப்படி மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியலைங்க. அப்புறம் சாண்ட்ரா இதில் அதிகப்படியான பில்டப்பாக வந்துட்டு இதையெல்லாம் வந்துட்டு இந்த இஷ்யூவெல்லாம் வந்துட்டு எடுத்து கேட்கணும், இது பண்ணணும். அப்படி கேட்கல பிக் பாஸ் நெக்ஸ்ட்டு சீசன்லேருந்து உங்கள் கண்ணை திறந்து வச்சுட்ருக்கீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நக்கெல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்துட்டு சேதுபதி வந்து கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும். ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாலாம் விட்டு கொடுக்கக்கூடாது, நல்லா வச்சு செய்யணும். இதுக்காகவே சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ணுற பிரஜனுக்கும் வந்துட்டு விழணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.